ஒலிவில் பிரதேசத்தினுடைய மிக நீண்ட காலமான தேவையாக காணப்படுகின்ற ஒரு பொது மையவாடி தேவை என்ற பிரச்சினைக்கு சுமார் 3 காலமாக எமது ஒலிவில் பிரதேசத்தினுடைய நலம் விரும்பிகள் ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி அவர்கள் தாங்களாகவே முன்வந்து நிதி திரட்டும் பணியினை ஆரம்பித்து வருவதை நாம் நன்கு அறிவோம். ஒலிவில் பெரிய ஜும்மா பள்ளிவாசலினுடைய நிர்வாக கட்டமைப்புக்குள் இயங்கி வருகின்ற மையவாடி காணி கொள்வனவு நிறைவேற்று குழுவினுடைய அறிக்கையின்படி இதுவரைக்கும் 62.8 பேஜஸ் காணிகள் கொள்வனவு செய்யப்பட்டிருக்கின்றது. கொள்வனவு செய்யப்பட்ட காணிகளுக்கு அதனுடைய பங்குகளை தந்துதவிய உடலாலும் பொருளாதாரத்தினாலும் உதவி செய்த அத்துணை உள்ளங்களுக்கும் குடும்பத்திற்கும் அல்லாஹு தாலாவினுடைய அருள் என்றென்றும் உண்டாவதாக என நிறைவேற்று குழுவினுடைய பிரார்த்தனைகளையும் இந்த அளவிலே தெரிவித்துக் கொண்டவனாக இது தொடர்பான மேலதிக மற்றும் விரிவான தகவல்களை உம்மோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கின்றார் ஒலிவில் பெரிய ஜுமா பள்ளிவாசலினுடைய பிரதம பேஸ் இமாம் மதிப்புக்குரிய ஷேக் ஏல் ஃபைசல் மதனி அவர்கள் இது தொடர்பான முழுமையான விவரங்களை உம்மோடு பகிர்ந்து கொள்கின்றார். பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா. மதிப்புக்குரிய ஒலிவில் வாழ் பொதுமக்களே மற்றும் ஏனைய இஸ்லாமிய உறவுகளே, இந்த சந்தர்ப்பத்தில் ஒலிவில் கிராமத்தில் மிக முக்கியமாக ஒரு தேவையாக இருக்கின்ற விடயம் தொடர்பாக உங்களோடு அந்த செய்தியை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். நமக்கு தெரியும், ஒலிவில் கிராமம் முஸ்லிம்கள் அதிகமாக செறிந்து வாழுகின்ற ஒரு கிராமம். இன்றைய காலகட்டங்களில் அதிகமான மரணங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. எங்களுடைய மையவாடி அந்த மரணங்களை, அந்த நிகழ்வுகளை தொடர்ச்சியாக நாம் செய்து வருகின்றோம். இருந்தாலும் பல அசௌகரியங்கள் அதனால் நாங்கள் எதிர்கொள்ளுகின்றோம். இந்த இடங்கள் மிக பற்றாக்குறையாக போதுமான அளவு இந்த ஜனாசாக்களை அடக்கம் செய்யக்கூடிய நிலையில் இல்லை என்ற அடிப்படையை மையமாக கொண்டு எங்களுடைய ஒலிவில் பெரிய பள்ளிவாசலினுடைய ஏற்பாட்டின் பேரில் ஒரு பொது மையவாடி காணியை கொள்வனவு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் அதற்கான விடயங்களை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். அதற்கு உங்களுடைய பங்களிப்புகளை நாங்கள் பெரிதும் எதிர்பார்க்கின்றோம். இந்த பங்களிப்பு என்பது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்கின்ற முக்கியமான ஒரு தர்மமாக பார்க்கப்படும். சதகத்துன் ஜாரியா என்று சொல்லப்படுகின்ற நிலையான தர்மமாக அது அமையும். இதிலே கொள்வனவு செய்யப்படுகின்ற காணியினுடைய மதிப்பீட்டை பொறுத்தவரைக்கும் பல பங்குகளாக பிரிக்கப்பட்டு குறைந்தது ஒரு நபர் 20,000 ரூபாய் செலுத்த வேண்டும் என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. இதில் விசேடமாக பெண் சகோதரிகள், தாய்மார்கள், உங்களுடைய பங்களிப்புகளை நாங்கள் பெரிதும் எதிர்பார்க்கின்றோம். உங்களுடைய நகைகள், அதே போன்று காணிகள், வளவுகள் வைத்திருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் தந்த இந்த அருள்களில் உங்களுடைய மறுமை வாழ்வுக்கான சதகா ஜாரியாவுடைய பங்களிப்பை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நாங்கள் செய்கின்ற இந்த ஒவ்வொரு நன்மையான காரியங்களும் எங்களுடைய மரணத்துக்கு பின்னால் நமது கபருக்குள் அது நமக்கு பயன் தரக்கூடியதாக அமையும். அந்த வகையில் உங்களுடைய முழுமையான பங்களிப்பை அவசியம் நீங்கள் வழங்கி இந்த சமூக சேவை பணியில் உங்களை நீங்கள் ஒரு பங்குதாரிகளாக ஆக்க வேண்டும் என்று மிகவும் அன்பாகவும் வினயமாகவும் வேண்டிக் கொள்கின்றோம். இதுவரைக்கும் 3 மாத காலத்திற்கு உட்பட்ட காலப்பகுதிகளில் 62.8 பேஜஸ் காணிகள் மாத்திரம்தான் கொள்வனவு செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே அன்பார்ந்த தனவந்தர்களே, வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களே, ஊரை நேசிக்கின்ற அத்துணை உள்ளங்களுக்கும் நாங்கள் அன்போடு வேண்டிக் கொள்கின்ற ஒரு விடயம் என்னவென்றால், ஒரு பங்கினை உங்களால் முடியுமான அளவுக்கு கொள்வனவு செய்து உங்களுடைய தாய், சகோதரிகள், மரணித்தவர்கள் என்பவர்களுடைய பெயர்களின் பெயராலும் கொள்வனவு செய்யுமாறு பணிபண்புடன் நாங்கள் இந்த வேளையில் உங்களை வேண்டிக் கொள்கின்றோம்.